ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபாப்தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 2 தெய்வீகமும் தெய்வீக தொண்டும். பதம் 5. முனையக சாது பிருஸ்தோகம் பவத்பிர் லோகமங்கலம் யத்கிருதக கிருஷ்ண சம்பிரச்னோ ஏனாத்மா சுப்ரசீததி. டிரான்ஸ்லேஷன். முனிவர்களே, உங்களுடைய கேள்விகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியவையாக இருப்பதால் அவை உலக நன்மையுடன் தொடர்பு கொண்டவையாகி மிகச்சிறந்த கேள்விகளாக விளங்குகின்றன. இத்தகைய கேள்விகளால் மட்டுமே முழு ஆத்ம திருப்தியை தர முடியும். பர்போர்ட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து அறியப்பட வேண்டியவர் பரம சத்தியமான ஸ்ரீ கிருஷ்ணரே என்று முன்பே இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ளது. எனவே நைமிஷாரண்ய முனிவர்களின் கேள்விகள் பரமபுருஷ பகவானும் பரம சத்தியமுமான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியவையாக இருப்பதால் அவை தகுதியும் நியாயமும் கொண்டவை என ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எல்லா வேதங்களிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தேடி அலைவதற்குரிய தூண்டுதலை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 15வது பதத்தில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இவ்வாறாக எல்லா வேத விசாரணைகளுக்கும் கருப்பொருளாக இருப்பது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்விகளே ஆகும். முழு உலகமும் கேள்வி பதில்களால் நிறைந்துள்ளது. பறவைகள், மிருகங்கள் மற்றும் மனிதன் ஆகிய அனைவரும் இடைவிடாத கேள்வி பதில்கள் என்னும் விவகாரத்தில் ஓயாமல் ஈடுபட்டுள்ளனர். காலை நேரத்தில் கூடுகளிலுள்ள பறவைகள் கேள்வி பதில்களால் சுறுசுறுப்படைகின்றன. மேலும் மாலை நேரத்திலும் கூட அதே பறவைகள் கூட்டிற்கு திரும்பி வந்ததும் மீண்டும் கேள்வி பதில்களால் சுறுசுறுப்படைகின்றன. மனிதனோ இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலன்றி பலவிதமான கேள்வி பதில்களில் ஓயாமல் ஈடுபடுகிறான். வியாபாரிகளும் கேள்வி பதில்களில் சுறுசுறுப்பாக உள்ளனர். அதைப்போலத்தான் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்களும் பள்ளிக்கூட மற்றும் கல்லூரி மாணவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட கேள்வி பதில்களில் ஓயாமல் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் கூட இடைவிடாமல் கேள்வி பதில்களில் மூழ்கியுள்ளனர். வாழ்நாள் முழுவதும் இத்தகைய கேள்வி பதில்களில் அவர்கள் மூழ்கி இருந்தாலும் இதனால் அவர்கள் சிறிதும் திருப்தியடைவதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்வி பதில்களால் மட்டுமே ஒருவர் ஆத்ம திருப்தியை பெற முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நமது மிக நெருங்கிய தலைவரும் நண்பரும் தந்தை அல்லது மகனும் மற்றும் இல்லற அன்பின் இலக்கும் ஆவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறந்து பற்பல கேள்வி பதில்களுக்குரிய விஷயங்களை நாம் உருவாக்கியுள்ளோம். ஆனால் அவற்றில் எதுவுமே நமக்கு முழு திருப்தியை அளிக்கக்கூடியவை அல்ல. ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர மற்ற எல்லா பொருட்களுமே தற்காலிகமான திருப்தியை மட்டுமே தரக்கூடியவை ஆகும். ஆகவே பூரண திருப்தியை பெற ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கேள்வி பதில்களில் நாம் ஈடுபட வேண்டும். கேள்வி கேட்கப்படாமலோ அல்லது பதிலளிக்காமலோ ஒரு நொடி நேரமும் நம்மால் வாழ முடியாது. ஸ்ரீமத் பாகவதம்
கிருஷ்ணருக்கு சம்பந்தமுள்ள கேள்வி பதில்களை கொண்டதாக இருப்பதால், உன்னதமான இந்த இலக்கியத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் மட்டுமே மிக உயர்ந்த திருப்தியை நம்மால் பெற முடியும். ஸ்ரீமத் பாகவதத்தை கற்றுணர்வதால் சமூக, அரசியல் அல்லது சமய விவகாரங்களை பற்றிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பூரணமான தீர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஸ்ரீமத் பாகவதமும் கிருஷ்ணருமே எல்லா பொருட்களிலும் உள்ள சாராம்சமாக உள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுடைய 5ஆம் பதத்தின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 6. சாவை பும்சாம் ப்ரோதர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே அகைதுஹி அப்ரதிஹதா யதாத்மா சுப்ரசீததி. டிரான்ஸ்லேஷன். எதனால் மனிதன் பரமபுருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். ஆத்மாவை பூரண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். பர்போர்ட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். இந்த கூற்றில் ஸ்ரீல சூத கோஸ்வாமி நைமிஷாரண்ய முனிவர்களின் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறார். இழிவடைந்த நிலையிலுள்ள பொதுமக்கள் சுலபமாக பின்பற்றுவதற்காக வேத சாஸ்திரங்கள் முழுவதையும் சுருக்கி அவற்றின் சாராம்சத்தை மட்டும் வழங்குமாறு முனிவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். வேதங்கள் இருவகையான உத்தியோகங்களை மனிதனுக்கு நியமித்துள்ளன. ஒன்று புலனின்பம் அல்லது பிரவிற்த்தி மார்க்கம் என்றும், மற்றது துறவரம் அல்லது நிவிற்த்தி மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இன்பம் நுகரும் பாதை தாழ்ந்ததும், உயர் நோக்கத்திற்காக தியாகம் செய்யும் பாதை உயர்ந்ததும் ஆகும். ஜீவராசிகளின் பௌதீக வாழ்வு உண்மையான வாழ்விற்கு நேர் எதிராக உள்ளது. உண்மையான வாழ்வென்பது ஆன்மீக வாழ்வை அல்லது நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட பிரம்மபூத வாழ்வை குறிப்பதாகும். பௌதீக வாழ்வு தற்காலிகமானதும் மாயையானதும் துன்பங்கள் நிறைந்ததும் ஆகும். இந்த பௌதீக வாழ்வில் சந்தோஷம் என்பது துளியும் இல்லை. துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கான பயனற்ற முயற்சிதான் இதில் உள்ளது. மேலும் துன்பங்களிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டுள்ள நிலை மகிழ்ச்சி என்று பொய்யாக அழைக்கப்படுகிறது. எனவே நிலையற்றதும் துன்பம் நிறைந்ததும் மாயையானதுமான பௌதீக இன்பத்தை அடைவதற்குரிய முன்னேற்ற பாதை தாழ்வானதாகும். ஆனால் ஒருவரை நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்லும் பகவானின் பக்தி தொண்டு மிகச்சிறந்த தொழில் என்று அழைக்கப்படுகிறது. சில சமயங்களில் இது தாழ்ந்த குணத்துடன் கலந்து விடும்போது அசுத்தமாகி விடுகிறது. உதாரணமாக, ஜட லாபத்துக்காக பக்தி தொண்டை மேற்கொள்வதென்பது துறவு பாதையின் முன்னேற்றத்தில் நிச்சயமாக ஒரு தடையாகும். பௌதீக வாழ்வில் கிடைக்கும் இன்பத்தை விட முடிவான நன்மைக்காக துறவரத்தை அல்லது தியாகத்தை மேற்கொள்வது நிச்சயமாக ஒரு சிறந்த தொழிலாகும். இத்தகைய இன்பம் துய்க்கும் முறை நோயின் அறிகுறிகளை மிகைப்படுத்தி நோயுற்ற காலத்தையும் அதிகரிக்கிறது. எனவே பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது பௌதீக இன்பத்திற்குரிய மிகச்சிறிய ஆசையும் அதில் இருக்கக்கூடாது. ஆகவே ஒருவர் எந்தவிதமான தேவையற்ற விருப்பமோ பலன் கருதும் செயலோ அல்லது தத்துவ கற்பனையோ இல்லாமல் பகவானின் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமே ஒருவரை பகவானுடைய தொண்டில் கிடைக்கும் நிலையான திருப்தியை நோக்கி அழைத்துச் செல்லும். நாம் வேண்டுமென்றே தர்மம் என்ற சொல்லை தொழில் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனென்றால் தர்மம் என்ற சொல்லின் அடிப்படையான பொருள் ஒருவரது வாழ்வை பராமரிப்பது என்பதாகும். ஒரு ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனக்குள்ள நித்தியமான உறவுக்கேற்ப தனது செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஜீவராசியின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
ஜீவராசிகளின் வாழ்வுக்கு மையமாக விளங்குகிறார். அவர் எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவராவார். மற்றெல்லா நித்திய ஜீவராசிகளுக்கிடையில் அவர் மிகச்சிறந்த நித்திய வடிவை கொண்டவராவார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் நித்தியமான வடிவம் அல்லது உருவம் ஒன்றுள்ளது. இந்த உருவம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பூரண முழுமையாவார். மற்றவை அனைத்தும் அவரது பின்ன பகுதிகளே ஆகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவாகும். இந்த உறவு தெய்வீகமானதும் பௌதீக வாழ்வில் நமக்குள்ள அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறானதுமாகும். பகவானுக்கும் தொண்டனுக்கும் இடையிலுள்ள இந்த உறவே பேரின்பம் அளிக்கக்கூடிய நெருங்கிய உறவாகும். தனது பக்தி தொண்டு முன்னேற்றம் அடையும் வேளையில் இதை ஒருவரால் உணர முடியும். தற்போதைய பந்தப்பட்ட நிலையிலுள்ள பௌதீக வாழ்விலும் கூட அனைவரும் பகவானுடைய அந்த உன்னத அன்பு தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது படிப்படியாக ஒருவருக்கு உண்மையான வாழ்விற்குரிய வழியை காட்டி பூரணமாக திருப்திப்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவின் 2வது அத்தியாயத்தின் 6வது ஸ்லோகத்திற்குரிய விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.